ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ अखण्डं सच्चिदानन्दम् अवाङ्मनसगोचरम् आत्मानमखिलाधारम् आश्रये भीष्टसिद्धये. Class summary. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. கிளாஸ் 44ஓட சம்மரி. இந்த அத்தியாயம் ஸ்டார்ட் ஆகிறச்சே ஞான யோக சாதனாவில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்ரவணம் பற்றி அந்த ஷட்லிங்கம், ஸ்ரவணம்னா தாத்பரிய அவதாரணம் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஷட்லிங்கத்தில் உபக்கிரம உபசம்ஹாரம் முடிஞ்சது. இப்போது 186ல் அபியாசா சொல்கிறது. அபியாசானா ரிப்பீட்டேஷன். எந்த ஒரு தாத்பரியம், எது இம்பார்ட்டண்ட்டான விஷயமோ, உபனிஷத்தில் சொன்ன டீச்சிங்கில் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணுறது அபியாசா. தன்மத்தியே பௌனக புண்ணியேன திருப்பி திருப்பி டீச்சிங்கை ஹைலைட் பண்ணுறது அபியாசா. அதாவது நான் டியூயல் பிரம்மன், அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி ரிப்பீட், அதாவது முக்கியமான விஷயத்தை ஹைலைட் பண்ணுறதுன்னு சொன்னது. இதுக்கு எக்ஸாம்பிளாக சாந்தோக்கிய உபனிஷத்தில் 9 டைம்ஸ் அந்த தத்துவமசி வாக்கியத்தை ஸ்வேதகேது உத்தாலக ஸ்வேதகேது சம்பாதத்தில் திருப்பி எனக்கு புரியல, திருப்பி சொல்லுங்கோங்கிறதுல அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறத ஆச்சாரியா திருப்பி அதை சொல்கிறாங்கிறது இங்கே பார்த்தோம். ஸோ இதுதான் அபியாசா. நெக்ஸ்ட் இந்த இடத்துல சொல்கிறச்சே சொன்னால் மாண்டூக்கியம் நம்ம படித்தம்போது ஓம்கார விசாரத்தில் பார்த்தம்போது என் மேலே தான் இந்த நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் தான் வஸ்து, மற்றதெல்லாம் ஜஸ்ட் நேம் அண்ட் ஃபார்முங்கிறத இந்த இடத்துல சொன்னால். கைவல்ய உபனிஷத்தில் சொல்லும்போது மையேவல சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம், அந்த இதை இந்த இடத்துல ஆச்சாரியாஜி சொன்னான். நெக்ஸ்ட் அதாவது நிர்குணமாக இருக்கிற நிர்குண சைத்தன்ய ஸ்வரூபமாகிய எண்ணில் எல்லா நாமரூபங்களும் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அபூர்வத்தானா வேறு எந்த விஷயத்தாலையும் சொல்ல முடியாதது, ஒரு யூனிக்னஸை வேறு எங்கும் அதை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்த சொல்கிறது அபூர்வத்தா, யூனிக்னஸ், நாவல்ட்டி அப்படின்னு சொன்னால். டியூவாலிட்டியை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒன்று இருக்கேன், இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு பொருள்னு இருக்குது. ஸோ டியூவாலிட்டி எனக்கு எப்பொழுதுமே அனுபவத்தில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை விளக்கிறதுக்கு தனியாக எனக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ உபநிஷத்து என்ன பண்ணுறதுன்னா, நான் டியூவலாக இருக்கிற பிரம்மன் என்னை பற்றி, அதை தான் சப்ஜெக்ட் மேட்டர், அதை பற்றி சொல்கிறது. வேறு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாலையும் சொல்ல முடியாத, மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இன்ஆக்சசிபிளாக இருக்கிற விஷயத்தை சொல்கிறது அப்படிங்கிறத சொன்னான். சயின்ஸால் அத்வைத்தத்தை ப்ரூவும் பண்ண முடியாது, டிஸ்ப்ரூவும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆப்ஜெக்டோட டீல் பண்ணுறது. அத்வைத்தம் என்னை பற்றி சொல்கிறது. ஸோ ஆப்வியஸாக அதை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொன்னான். இந்த இடத்துல சொல்லும்போது அநாதிகதம் அப்படிங்கிற அனதிகதம் வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்க முடியாத அறிவை கொடுக்கறதுனால அனதிகதம். இதை அபூர்வத்தாக்கு நம்ம ஈக்குவல் பண்ணலாம். பிரமாணத்தோட லட்சணம் அனதிகதம். இந்த இடத்துல சொல்றது அபூர்வத்தா. அதை சொன்னா அதாவது சப்த பிரமாணங்கள், பிரத்யக்ஷ அந்த பிரமாணங்களால் விளக்க முடியாததை எது சொல்கிறதோ அதுக்கு என்னை பற்றி சொல்கிறதுக்கு எது பிரமாணம்னா ஸ்ருதி தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆச்சாரியாஜி சொன்னான். அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த ஜலம் அண்ட் உப்பு, அதில் அந்த சாந்தோக்கிய உபனிஷத்தோட ரெஃபரன்ஸ் கொடுத்தா. ஸோ இந்த ஜெகத் இன்னும் த்ரூ என்ன இருக்குன்னா பிரம்மன் ஆகிய நானே தான் இருக்கிறேங்கிறது தான் இந்த இடத்துல சொல்கிறது. இந்த அறிவை கொடுக்கறது சாஸ்திர பிரமாணத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே தெரியுது. நெக்ஸ்ட் 4th ஒன் பலம்னா எனக்கு என்ன பெனிஃபிட், என்ன பிரயோஜனம், நான் இதனால் என்ன அடையிறேன் அப்படின்னா மோக்ஷம்னா ஃப்ரீடம்.
ஸோ ஜீவன் முக்தி விதேக முக்தி, இங்கேயே வந்து ஜீவன் முக்தி, ஆஃப்டர் டெத் வந்து விதேக முக்தி, அதை வந்து பலம் சொன்னான். இந்த இடத்துல வந்து மெயினாக வந்து என்ன ஹைலைட் பண்ணுறதுனா ஆச்சாரியவான் புருஷோ வேதக அப்படின்னு சொல்கிறது. அதாவது யார் ஒருத்தருக்கு ஆச்சாரியா கிடைச்சிட்டாலோ அவன் வந்து இந்த நாலேஜை அடைகிறான்னு சொல்கிறது. அப்படின்னா அந்த பர்சன் வந்து குவாலிஃபைடோ அன்குவாலிஃபைடோ, வெதர் குவாலிஃபைட்னா அவனுக்கு சீக்கிரமே வந்து அவன் வந்து அந்த நாலேஜை ரிசீவ் பண்ணிடுவான். இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆச்சாரியாவோட அந்த கைடன்ஸில் அவள் கொடுக்குற அந்த இதில் வந்து அவனை வந்து அந்த அன்குவாலிஃபிகேஷன்லேருந்து குவாலிஃபிகேஷனாக மாற்றி அந்த நாலேஜை ரிசீவ் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல என்னென்னா தஸ்ய தாவதேவ சிரம், ஒரு ஞானியானப்பட்டவன் வந்து ஆஃப்டர் நாலேஜ் வந்து அவனுக்கு தெரியறது ஓகே, வந்து அவனுக்கு டீச்சிங் இதானதுக்கு அப்புறம் கூட இந்த பாடி இருக்கிற வரலையும், அதாவது பிராரப்தம் இருக்கிற வரலையும் வந்து அந்த வியாபகாரிக்க பிளேனில் வந்து அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்குது. ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் அதுவும் போயிடுறது அப்படிங்கிறத வந்து ஹி மெர்ஜஸ் வித் பிரம்மன்கிறத சொல்லி இந்த இடத்துல பலம் அதை சொல்லி முடிச்சா. அடுத்தது அர்த்தவாத தாவதேவ சிரம் வந்து சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது, பலத்தை சொல்றது. தஸ்ய தாவஜே சிரம் அது சம்பதஸ்ய ஹி மெர்ஜஸ் வித் பிரம்மன். ஓகே, அது சாந்தோக்கியத்தோட ரெஃபரன்ஸ். அடுத்தது அர்த்தவாதகத்தில் வந்து 2 விஷயத்தை பற்றி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒன்று க்ளோரிஃபை பண்ணுறது, இன்னொன்று வந்து நிந்தா பண்ணுறது. எந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ஸோ அந்த இடத்துல வந்து, எந்த இடத்துல டீச்சிங் வந்து எங்கே இம்பார்ட்டன்ஸோ அங்கே க்ளோரிஃபை பண்ணுறது, தாத்பரியம் இல்லாததை வந்து நிந்தா பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இப்போ வந்து அத்வைத பிரசம்சனம் ஆர் துவைத்த நிந்தா அப்படிங்கிறத சொன்னான். இப்போ பலனுக்கும் இந்த அர்த்தவாதக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், பலம்னா வந்து சாதகன் என்ன அடைகிறான். இதில் வந்து அர்த்தவாதத்தில் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறது. எந்த இடத்துல வந்து சர்வஜ்ஞ அப்படின்னு சொன்னதுன்னா அது அர்த்தவாத. பலன்னா அவனுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிறது, விதேக முக்தி ஜீவன் முக்தி, அந்த விஷயத்த சொல்கிறது வந்து இது பண்ணுறது. நிந்தா பண்ணுறதுக்கு வந்து கட்டோபனிஷத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா, அதாவது யார் ஒருத்தர் வந்து டியூவாலிட்டி பார்க்குறாளோ அவள் திருப்பி இந்த டெத்துலேயே சுற்றின்னு இருக்கா அப்படிங்கிறத சொன்னது. அதே மாதிரி வந்து முண்டக உபநிஷத்தில் வந்து ஏக விஜ்ஞானேன சர்வ விஜ்ஞானம் பவதிங்கிறது வந்து அதை ஒரு க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி, சர்வஜ்ஞ அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்ததுனாலே க்ளோரிஃபை பண்ணி சொல்கிற மாதிரி வந்து சொன்னது. ஸோ அந்த இடத்துல சர்வஜ்ஞத்துவம்னு சொல்றது க்ளோரிஃபிகேஷன். ஸோ இதோட முடிச்சா இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று மட்டும் இருக்கு, உபபத்தி. அது வெரி குட், வெரி நைஸ். 15 minutesல இந்த சம்மரி ரெடியாக இருக்கு. இட்ஸ் வண்டர்ஃபுல். ஐம் ரியலி ஹாப்பி. கண்டம் 190, பேஜ் நம்பர் 58. प्रकरण प्रतिपाद्यार्थ साधने तत्र श्रूयमाणा युक्तिरुपपत्तिः यथा तत्र यथा सौम्यैकेन मृत्पिण्डेन सर्वं मृण्मयं विज्ञातं स्यात्. मृत्पिण्डेन सर्वं मृण्मयं विज्ञातं स्यात्. वाचारम्भणं विकारो नामधेयं मृत्तिकेत्येव सत्यम् इत्यादौ अद्वितीय वस्तु साधने विकारस्य वाचारम्भणमात्रत्वे
யுக்தி ஸ்ரூயதே. செகண்ட் லாஸ்ட் லைன்ல இத்யாதா வத்விதீய அப்படின்னு இருக்கு இல்லையா, அது அகைன் இதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி இத்யாதௌ அத்விதீய அப்படி பிரியும். இத்யாதௌ அண்ட் அத்விதீய சேரச்சே இத்யாதாவத்விதீய அப்படின்னு சந்தியில வந்து சேரும். ஓகே, ஸோ 190. அதாவது இந்த சாப்டர்ல ஆச்சாரியர் என்ன பண்ணார், ஞானத்தை அடைவதற்கு சாதனம் எது, ஞான யோக சாதனம். அதாவது எந்த சாதனம் மகா வாக்கியத்தினுடைய ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா ஞான யோக சாதனா. அந்த ஞான யோக சாதனாங்கிறது ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். ஸோ இதை பற்றி ஒன்றொன்னா விளக்கிண்டு வரார். அதில் ஃபஸ்ட்டு ஸ்ரவணத்தை எடுத்துட்டார். ஸ்ரவணம்ங்கிறது ஷட்லிங்கத்தை யூஸ் பண்ணி தாத்பரிய அவதாரணம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஷட்லிங்கம்னா என்ன, தாத்பரிய அவதாரணத்துக்கு எடுத்துக்கக்கூடிய ஷட்லிங்கம் என்ன அப்படின்னு லிஸ்ட் போட்டு கொடுத்தார். உபக்கிரம, உபசம்ஹார, அபியாச, அபூர்வதா, பலம், அர்த்தவாத, உபபத்தி. இது வந்து லிஸ்ட்டு. இப்போ ஒன்னொன்னா விளக்கின்னு வந்தார் இல்லையா, 185லேருந்து ஒன்னொன்னா விளக்கின்னு வந்தார். உபக்கிரம, உபசம்ஹார, அதுக்கப்புறம் அபியாசா, அபூர்வதா, பலம், அர்த்தவாதா, இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. ஸோ 5 பார்த்துட்டோம். 5 out of 6 வந்து கம்ப்ளீட்டட். ஆக ஸ்ரவணத்தில் 6 லிங்கத்தை சொல்லி முடிச்சா ஸ்ரவணம் ஓவர் இல்லையா, அதுதான் ஸ்ரவணம்னு விளக்கி ஆயிடுது. அடுத்தது மனனத்துக்கு போயிடலாம். ஸோ அதில் ஒன்று பாக்கி இருக்கு. அது என்னது, உபபத்தி. உபபத்தி அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்டலெக்டுக்கு வந்து லாஜிக் இல்லை, ரீசனிங் வேணும். ஆக ஒரு விஷயத்தை இன்டர்பிரட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை உள்வாங்கிறதுக்கு, அதை அசிமுலேட் பண்ணுறதுக்கு, நல்லா உள்வாங்கிறதுக்கு எந்த ரீசனிங் வந்து, எந்த லாஜிக், அதுதான் யுக்தின்னு சொல்லப்படுறது. யுக்தினா ரீசனிங் அல்லது லாஜிக். எந்த யுக்தியானது பயன்படுத்தப்படுகிறதோ அந்த யுக்திக்கு பேரு உபபத்தின்னு பேரு. சரியா? சாஸ்திரத்தோடைய தாத்பரியத்தை உள்வாங்கிறதுக்காக எந்த லாஜிக் அல்லது ரீசனிங் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த ரீசனிங் அல்லது லாஜிக்கு உபபத்தின்னு பேரு, அந்த யுக்திக்கு உபபத்தின்னு பேரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு இடத்துல வந்து ஸ்வர்க்கத்தை வந்து நித்தியம்னு குளோரிஃபை பண்றது முண்டகோபனிஷத்துலேயே வரும் இல்லையா, நித்தியமான ஸ்வர்கலோகத்தை அடைகிறார்கள் அப்படின்னு. இன்னொரு இடத்துல வந்து அநித்தியம் அப்படின்னு சொல்றது இல்லையா. சாந்தோக்கிய உபனிஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, முண்டகோபனிஷத்துல அமிர்தத்துவம் பஜந்தே, ஸ்வர்க்கத்தை அடையிறது மூலமாக அவர் அமிர்தத்துவத்தை அடைகிறார்கள் அப்படின்னு முண்டகத்துல வரும். சாந்தோக்கியத்தை எடுத்துட்டா கிளியரா சொல்லும் எது எது கர்மத்தினுடைய பலனோ புண்ணியத்தினுடைய பலனாக ஏதானு கிடைச்சதுன்னா அது நித்திய பலன் இல்லை அப்படிங்கிறத சாந்தோக்கியம் கிளியரா சொல்றது இல்லையா. ஸோ என்ன இதுலேருந்து நம்ம லாஜிக்கா புரிஞ்சுக்க முடியறது அப்படின்னா, எது எது கர்மஜன்யம், எது எத் கர்மஜன்யம், எது எது கர்மத்தினால உற்பத்தியானதோ, கர்மத்தின் பலனாக, கர்மத்தின் விளைவாக வந்துள்ளதோ தத்து தத்து அநித்தியம். திஸ் இஸ் சம்திங் இந்த ரீசனிங் வந்து வி ஆர் கேதரிங் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம சாதாரணமாக நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில் இருக்கிற விஷயத்தில் கர்மஜன்யமாக இருக்கிற விஷயம், விவசாயம் பண்ணுறது இருக்கு இல்லையா. விவசாயம் பண்ணுற நெல் விவசாயம் பண்ணினா நெல் கர்மத்து மூலமாக உற்பத்தி பண்ணுற ஒரு விஷயம். விவசாயம் பண்ணி அரிசி நெல்லை வந்து உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா. அது எத்தனை நாள் இருக்குது, கொஞ்சம் நாளில் போயிடுறது இல்லையா. விவசாயம் பண்ணி கிரெயின்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ எது நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்களோ அது ரொம்ப காலம் இருக்கிறது இல்லையே, அதுக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் அது போயிடுறது இல்லையா. தேர்ஃபோர் அது அனித்திய வஸ்து, கர்மத்தினால ஜன்யமானது அனித்திய வஸ்து. அதுக்கப்புறம் இந்த சரீரம் கர்மத்தினால தான் வந்தது இல்லையா, பிராரப்த கர்மத்தினால வந்தது. இதுவும் வந்து எத்தனை நாள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அதுக்கப்புறம் அதுவும் போயிடுறது அனித்தியம். அப்புறம் எஃபர்ட் போட்டு
சம்பாதிச்ச பணம், அதுவும் கர்மத்தினுடைய ஜன்யம். அது எவ்வளோ நாள் இருக்கு? பா, இதெல்லாம் கூட நிறைய நாள் இருக்கும் போல இருக்கு. பைசா நிற்கிறதே இல்லை ஜி. ஆக இதிலிருந்து இவன் வந்து ஒரு அனுமான வாக்கியத்தை வந்து டிரைவ் பண்றான். ஒரு இன்ஃபரன்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அனுமான வாக்கியம். என்ன அனுமான வாக்கியம்? ஸ்வர்கா அனித்யா கர்மஜன்யத்வாத் ஷரீரவத். ஸ்வர்கா அனித்யா, ஸ்வர்க்கம் வந்து அனித்யம். எப்படி? லாஜிக் என்ன? கர்மஜன்யத்வாத், கர்மத்திலிருந்து வந்ததுனால, பிறந்ததுனால. எதை போல்? ஷரீரவத்து, ஷரீரத்தை போல கர்மத்திலிருந்து பிறந்ததுனால ஸ்வர்க்கம் இஸ் அனித்யம். இதுக்கு பேர் அனுமான வாக்கியம்னு பேரு. ஸ்வர்கா அனித்யா கர்மஜன்யத்வாத் ஷரீரவத்துன்னு சொல்லலாம், இல்ல கடவத்துன்னு சொல்லலாம். கர்மஜன்யத்வாத் அனித்யம் போட்டா உடஞ்சிரும். ஆக இந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் வேதாந்த வாக்கியத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி இன்டர்பிரேட் பண்ணும்போது, ஒரு இடத்துல வந்து நித்தியம்னு சொல்றதுன்னா அந்த இடத்துல ஸ்துதி பாடுறதுக்காக சொல்றது அந்த விஷயத்த, அதை நித்தியம்னு அப்படியே எடுத்துக்க, லிட்ரல் சென்ஸ்ல அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. ஏன்? இன்னொரு இடத்துல அதை அனித்தியம்னு சொல்றது. அண்ட் இந்த லாஜிக்கை வச்சு பார்க்கறச்சே, இந்த லாஜிக்கோட சப்போர்ட்டை ஏன் அனித்தியம்னு சொல்லணும் அப்படின்னு அந்த லாஜிக்கை வச்சு சப்போர்ட் பண்ணி பார்க்கறச்சே, தேர்ஃபோர் கர்மஜன்யமா இருக்கிற விஷயம் வந்து அனித்தியம், தேர்ஃபோர் ஸ்வர்க்கம் வந்து அனித்தியம், மோட்சம் வந்து கர்மஜன்யம் கிடையாது, அதனால அது நித்தியம். இந்த மாதிரி லாஜிக்கை வச்சு புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, இந்த ரீசனிங்கை வச்சு புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு உபபத்தின்னு பேர். அது என்னாகும், சில சமயம் நம்ம லாஜிக் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், சில இடங்கள்ல உபனிஷத்தே கூட லாஜிக் கொடுக்கும். அதுவே கொடுக்கும், நானே உனக்கு லாஜிக் சொல்றேன், இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு லாஜிக்கல் மெத்தடை நானே வந்து ப்ரெசென்ட் பண்றேன்னு ப்ரெசென்ட் பண்ணும். ஆக டீச்சிங் எது எது தாத்பரியம், அதாவது பிரதிபாத்தியம் அப்படின்னு சொல்றது இல்லை இங்க ஸ்லோகத்துல. பிரதிபாத்தியம்னா எது கம்யூனிகேட் ஆகிறதோ, எந்த டீச்சிங் வந்து கம்யூனிகேட் பண்ணப்படுறதோ அது எது, தாத்பரியம் எது, வாட் இஸ் தட் which Upanishad wants to communicate, what is the central theme it wants to communicate, what is the message. ஆக தத்ர தத்ர ஸ்ரூயமானா யுக்திஹி உபபத்தி, அந்தந்த இடத்துல ரீசனிங்கை யூஸ் பண்றது இல்ல, ரீசனிங்கை யூஸ் பண்ணி சொல்றதுனால தட் இஸ் த மெசேஜ் உபனிஷத் வாண்ட்ஸ் டு கம்யூனிகேட். ஏன்னா எனக்கு அதை அசிமுலேட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதை உள்வாங்கக்கூடிய விஷயமா இருக்கணும் எனக்கு. அதனால என்ன பண்றது, ரீசனிங் அப்ளை பண்ற இடத்துல அது அது வந்து உபபத்தி அப்படிங்கிற லிங்கம் வந்து விளங்குறது. ரீசனிங்கை யூஸ் பண்ணி சொல்றதுனால தேர்ஃபோர் அதுதான் தாத்பரியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு ஹேத்துவா இருக்கு. ஆக எது சப்ஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு உபனிஷத்? பிரம்மன் தான் சப்ஸ்டன்ஸ், வஸ்து வந்து ஏகம். இதுதான் உபனிஷத் வந்து கன்வே பண்றதுக்கு ட்ரை பண்றது. சாந்தோக்கிய உபனிஷத் ஷஷ்டோத்தியாயம் எடுத்துட்டோம்னா என்ன சொல்ல வருது? இருக்கிறது சத ஏவ சௌமிய இதமக்ர ஆசித் ஏகம் ஏவ அத்விதீயம் தான் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். ஸோ ஏகம் ஏவ அத்விதீயம், த நான் டியூவல் பிரம்மன் அலோன், அது மாத்திரமே இருக்கிறது. ஸோ வஸ்து சப்ஸ்டன்ஸ் ஒன்றுதான். இது வந்து உபனிஷத் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறது. அண்ட் என்ன பண்ணுறது, ஸ்டூடெண்ட்டோட பெனிஃபிட்டுக்காக உபனிஷத்தை ரீசனிங் கொடுக்கறது. இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? பலதாக தெரியறது, ஆனால் இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னு உபனிஷத் சொன்னால் நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் பலதாகவே இருக்கே, ஆனால் ஒன்றுன்னு உபனிஷத் சொல்கிறது, அது உண்மை, அதுதான் தாத்பரியம், அதுதான் சென்ட்ரல் தீம் ஆஃப் உபனிஷத் தான். உபனிஷத் என்ன பண்ணுறது, நான் இதுக்கு ஒரு ரீசனிங் சொல்கிறேன்னு ரீசனிங்கை வந்து ஷஷ்டோத்தியாயாலேயே ரீசனிங் சொல்கிறது. என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, காரண காரியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. காரணம் வந்து ஒன்றாக இருக்கும், காரியம் வந்து பலதாக இருக்கும். எது காரணமோ அதுதான் சப்ஸ்டன்ஸு,
காரியமா இருக்கிறது வெறும் நாமரூபம். இந்த விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது. அதே போல எப்படி களிமண் பானையில காரணம் களிமண், காரியம் வந்து பானையோ, காரணம் ஒன்றாக இருக்கு, காரியம் பலதாக இருக்கிறதோ, அது போல இந்த என்டையர் ஜகத்து, பன்மையில் தோன்றும் இந்த என்டையர் ஜகத் வந்து காரியம், அதனுடைய காரணம் வந்து பிரம்ம அப்படின்னு புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி பிரசன்ட் பண்றது. அதாவது காரிய காரணத்தை வச்சு புரிய வைக்கிறது, லாஜிக்கை வச்சு. ஏன்னா காரிய காரணத்தை வச்சு ஒரு லாஜிக் சொன்னோம்னா மனசுக்கு பிடிபடுறது இல்லை. அதே மாதிரி தான் இந்த ஜகத் அண்ட் பிரம்மன் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. தத்ரன்னா அங்கு சாந்தோக்கிய உபனிஷத் 6வது அத்தியாயத்தில் யதா ஏகேன மிருத்பிண்டேன, அது இங்கே கொடுத்துருக்கு இல்லையா 190ல, யதா ஏகேன யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜ்ஞாதம் ஸ்யாத் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேதேவ சத்யம். ஹே சௌமிய, ஏகேன மிருத்பிண்டேன, ஒன் லம்ப் ஆஃப் கிளே இருக்குல்ல, மிருத்பிண்டம்னா மண்ணு கட்டி, அந்த லம்ப் ஆஃப் கிளே வச்சு நிறைய அர்த்தன் வேஸ்ட் பண்றச்சே, சர்வம் மிருண்மயம், அனைத்தும் மிருத்திகா, மிருத்திகான மண்ணு, களிமண், மிருண்மயம் விஜ்ஞாதம் சியாத், அவ்வாறு நீ அறிகிறாயோ, அப்போ வெளிப்பட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்னது? வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். விகாரஹா, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெறும்ன நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், தே எக்ஸிஸ்ட் ஒன்லி அஸ் வேர்ட்ஸ். அதற்கென்று ஒரு சத்தியம் இல்லை. காரியமாக வந்த விஷயத்துக்கு காரியமாக வந்தது வந்து ஒன்லி நேம் அண்ட் ஃபார்ம். அதோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து வாச்சாரம்பணம், நாமதேயம். They exist merely in words. அதற்கென்று ஒரு சத்தியம் இல்லை. அப்ப சத்தியம் எதுன்னா மிருத்திகேத்யேவ, மிருத்திகா இதி ஏவ சத்தியம். பிரிச்சோன்னா மிருத்திகேத்யேவ சத்தியம்னு இருக்கு இல்லையா, மிருத்திகா இத்யேவ சத்தியம். களிமண் மாத்திரமே சத்தியம். இதே தான் அடுத்த லைன்லயே வந்து கோல்டை வச்சு சொல்லும். அதுக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுக்கும் ஷஷ்டோத்தியாயால. மிருத்திகா எக்ஸாம்பிள் கொடுக்கும், கோல்டு எக்ஸாம்பிள் கொடுக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் எக்ஸாம்பிள் கொடுக்கும். நெயில் கட்டர் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லும். ஒரு நெயில் கட்டரை வச்சு ஏகேன கிருஷ்ணாயசம் நக நிக்ருந்தனம் ஏன சர்வம் கிருஷ்ணாயசம் விஜ்ஞாதம் சியாத். அயஸ் அப்படின்னா அயன் அர்த்தம், கிருஷ்ணாயஸ்னா பிளாக் அயன் ஆர் ஸ்டீல். எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டீல் இருக்கோ அது போல பல ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டீல் நீ எப்படி அறிஞ்சுக்கிற? ஒன் ஸ்டீல் பட் மெனி நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்னு அறிஞ்சுக்கிறையோ, அது போல தெரிஞ்சுக்கோ. காரியமாக எது வெளிப்பட்டுள்ளதோ, விகாரம்னா காரியம், காரியமாக எது வெளிப்பட்டுள்ளதோ தட் எக்ஸிஸ்ட் மியர்லி ஆஸ் நேம் அண்ட் ஃபார்ம். அது வெறும்னா வார்த்தையில தான் இட் எக்ஸிஸ்ட், அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் வேர்ட்ஸ். யத் காரணம் தத் வஸ்து, யத் காரியம் தத் அவஸ்து. ஆகவே இங்க கொடுத்துருக்கிற பாட் எக்ஸாம்பிள் அந்த லைன் மட்டும் எடுத்துனோம்னா, கிளே மட்டுமே சத்தியம், பானை என்பது மித்யா. கிளே மட்டுமே சப்ஸ்டன்ஸ், பானைங்கிறது நான் சப்ஸ்டான்ஷியல். இத்யாதௌ அத்விதீய வஸ்து சாதனே. ஆக அத்விதீய வஸ்து ஆகிய பிரம்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, அதாவது அத்விதி, இங்கே எக்ஸாம்பிள் இது, அத்விதீய வஸ்து வந்து களிமண். களிமண் தான் அத்விதீயம். மற்ற எல்லா ஃபார்ம்ஸும் வந்து ஒன்லி இன் வேர்ட்ஸ். டம்ளர்னு சொல்லலாம், கப்புன்னு சொல்லலாம், தட்டுன்னு சொல்லலாம், எனி எர்தன்வேர், அது எல்லாமே வந்து வெறும்னு வந்து ப்ளூராலிட்டியில் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்பீரியன்ஷியலாக இருக்கிற ப்ளூராலிட்டி தான். சப்ஸ்டன்ஸ் வந்து ஒன்று தான். விகாரஸ்ய வாச்சாரம்பண மாத்திரத்வே. விகாரஸ்யனா ப்ராடக்ட், வாச்சாரம்பண மாத்திரத்வே ஒன்லி நாம மாத்திரம்.
only in words. There is no existence for it. Just என்னது நேம் வைஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. ஆக இதை கம்யூனிகேட் பண்ணறதுக்காக எப்படி காரிய காரணத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி உபனிஷத் கம்யூனிகேட் பண்றது இல்லையா? அப்புறம் என்ன சொல்ல போறது? பிரம்மன் காரணமா? அகாரணம் பிரம்மன்னு சொல்லிடும். ஆனா எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறது இல்லையா? ஆக இந்த மாதிரி லாஜிக்கை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணறச்சே அந்த லாஜிக் இருக்கு இல்லையா, அந்த அந்த விஷயத்துக்கு பேர் உபபத்தின்னு பேர். ஆக எந்த விஷயத்த உபனிஷத் ஆரம்பத்திலையும் சொல்றதோ முடிவுலையும் சொல்றதோ அந்த விஷயம் தாத்பரியம், உபக்கிரம, உபசம்ஹார. பாடி ஆஃப் த டீச்சிங்ல எந்த விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படுறதோ அபியாசகான்னு பேரு, அந்த விஷயம் தாத்பரியம்னு எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் அபூர்வதா, எந்த விஷயம் வேற எங்கேயும் சொல்லப்படாம இங்க மட்டும் உபனிஷத்துல மட்டும் யுனிக்கா ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கோ அந்த விஷயம் தான் தாத்பரியமா இருக்க முடியும், அது தாத்பரியம்னு புரிஞ்சுக்கோ. அப்புறம் பலம், எந்த விஷயத்துக்கு பெனிஃபிட்டை சொல்றதோ தாத்பரியம் எதுவோ அதுக்கு தான் பெனிஃபிட்டை சொல்லும். தேர்ஃபோர் அது தாத்பரியம். பெனிஃபிட் சொல்லப்படுற விஷயம் எதுவோ அது தாத்பரியம்னு புரிஞ்சுக்கோ. அப்புறம் எந்த விஷயத்தை குளோரிஃபை பண்றதோ அது தாத்பரியம், எந்த விஷயத்தை நிந்தனை செய்யறதோ அது தாத்பரியம் இல்லை. அர்த்தவாத உபபத்தி, உபபத்தினா எந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக லாஜிக்கை யூஸ் பண்றதோ லாஜிக்கை ஹேண்டில் பண்றதோ அது தாத்பரியம், உபபத்தி. ஆக ஷட் லிங்கம், ஷட் லிங்கம் வந்து ஸ்ரவணத்தை விளக்கறதுக்காக ஷட்லிங்கத்தை சொல்லித்து ஷட் லிங்கத்தோட 190th கண்டம் மட்டும் இல்லை, ஆல்சோ த டாபிக் ஆன் ஸ்ரவணம் இஸ் ஓவர். 191 மனனம் தூ ஸ்ருதஸ்யாத்விதீய வஸ்துனஹ ஸ்ருதஸ்யாத்விதீய வஸ்துனஹ வேதாந்தானுகுணயுக்திபிஹ அனவரதம் அனுசிந்தனம். ஆக ஸ்ரவணத்தோட டாபிக் 190யோட முடிஞ்சுடுத்து வித் ஷட்லிங்க தாத்பரியம்னு பார்த்தோம். ஸ்ரவணத்தோட பிரயோஜனம் என்ன? இது வந்து சதானந்த சுவாமிஜி சொல்லலை, இங்கே மென்ஷன் பண்ணலை. பட் மற்ற டெக்ஸ்ட்லேருந்து எடுத்து பார்க்குறச்சே ஸ்ரவணத்துக்கு வந்து 3 பெனிஃபிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் அஜ்ஞான நிவர்த்திஹி. ஸ்ரவணத்தினால அஜ்ஞானம் நீங்குகிறது. அஜ்ஞான நிவர்த்திஹி முதல் பெனிஃபிட். ஸ்ரவணத்தோட 2வது பெனிஃபிட் என்ன? பிரமாண அசம்பாவனா நிவர்த்திஹி. பிரமாண அசம்பாவனா நிவர்த்திஹி. என்ன நீங்கள் நிவர்த்தினா நீங்கிறதுன்னு அர்த்தம். எதை நீங்கிறது? பிரமாண அசம்பாவனா. அப்படின்னா சாஸ்திரத்தை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுல டவுட் இருக்கும்ல, அந்த இன்டர்பிரிட்டேஷனல் டவுட். ஏன்னா எல்லாம் படிச்சுட்டு எல்லாமே புரிஞ்சுடுத்து அப்படின்னு நம்ம இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து கேட்பா நம்ம கிட்ட, இதே உபனிஷத்து, அதே பகவத்கீதா, அதே பிரம்மசூத்திரம், எத்தனை செட்டு உபனிஷத்து இருக்கு? அதே உபனிஷத்து, அதே 10 உபனிஷத்து, அதே எத்தனை பகவத்கீதா இருக்கு? அதே பகவத்கீதா தான். எத்தனை பிரம்மசூத்திரம் இருக்கு? அதே பிரம்மசூத்திரம் தான். பிரஸ்தானத்ரயம்ங்கிறது ஒரே செட்டு தான். ஆனால் இந்த ஒரு பிரஸ்தானத்ரயத்துக்கு மாத்வாச்சாரியார் வந்து துவைத்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார், ராமானுஜர் வந்து விசிஷ்டாத்வைத்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார், ஆதிசங்கர பகவத் பாதர் அத்வைத்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் இல்லையா? ஆதிசங்கர பகவத் பாதரோடது இல்லை அத்வைத்தம், அவரோட தாத்தா, அவரோட கிரேட் கிராண்ட் குரு இருக்கார் இல்லையா, அவருடைய கிராண்ட் குரு, அவருடைய கிராண்ட் குரு யாரு? கௌடபாதர் இல்லையா? அவரே வந்து காரிக்கால நம்ம பார்த்தோம்.
ஆக இப்போ ஒரே விஷயத்திலிருந்து 3 இன்டர்பிரிட்டேஷன் வருதுன்னா அப்போ எது கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன்? இதுல என்னன்னா 3 சம்பிரதாயத்துல இருக்கிறவாளும் அந்த குரு அவதாரம்னு சொல்லுவா இல்லையா? இவ அவதாரம்பா, அவ அவதாரம்பா, அவளும் அவதாரம்பா. ஆக எல்லாருமே அவதாரம், ஆக எல்லாருமே பூஜைக்கு தகுந்தவர்கள்னு அர்த்தம். அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப உயர்ந்த மனிதர்களிலேயே ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து பூஜிக்க கூடியவர்கள் 3 பேரும். அப்படி இருக்கிறச்சே, அவ்வளோ பெரியவாளா இருக்கிறச்சே, அவ்வளோ படிச்சவாளா இருக்கிறச்சே, அவ்வளோ அறிவாளியா இருக்கிறச்சே, சான்றோர்களா இருக்கிறச்சே, எப்படி 3மே ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இல்லை, டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா? அப்படி இருக்கிறச்சே எப்படி ஹவு கேன் யூ அஃபோர்ட் டு ஹாவ் அ ஷேக்கி நாலேஜ்? இதுல ஒரு குரூப் இருக்கா, துவைத்தமும் கரெக்டு, விசிஷ்டாத்வைத்தமும் கரெக்டு, அத்வைத்தமும் கரெக்டு. நம்ம அவளை பற்றியெல்லாம் பேசல. நம்ம யார் இன்டெலெக்சுவலாக யோசிக்கக்கூடியவாளோ அவளை பற்றி பேசுகிறோம். இப்போ படித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு டவுட் வரும்ல, ஒன்றுன்னு சொல்லு, இல்லை 2ன்னு சொல்லு. இது 1ன்னும் எடுத்துக்கலாம், 2ன்னும் எடுத்துக்கலாம் இல்லையா? மேத்ஸில் ஆன்சர் ஆன்சர் 2ன்னு சொல்லலாம், ஆன்சர் 1ன்னு சொல்லலாம். எப்படிப்பா? இல்லை, ஏதாவது ஒன்று தானே ஆன்சராக இருக்க முடியும். இதுவும் ஆன்சர், அதுவும் ஆன்சர், 3 டிஃப்ரெண்ட் ஆன்சர், 3 பேருக்கும் கரெக்ட் ஃபுல் மார்க்ஸ் எப்படி முடியும்? நாலெட்ஜ் அப்படின்னு வரச்சே அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் கிடையாது. 3 பேரும் அவதாரம் அப்படிங்கிறதுல ஃபெய்த்து அப்படிங்கிறது பிலீஃப் அப்படின்னா அதில் நம்ம 3 பேருமே அவதாரம்னு சொல்லலாம். தெர் இஸ் நத்திங் ராங் இல்லையா? 3 பேருமே பூஜைக்கு தகுந்தவர்கள், 3 பேருமே ரெஸ்பெக்ட்ஃபுல், 3 பேருமே ரொம்ப கிரேட் பீப்புள். 3 பேரையும் நான் நமஸ்காரம் பண்ணி வழிபடலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஃபெய்த் விஷயத்துல நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. எல்லாரையும் அகாமடேட் பண்ணிக்கலாம் நம்ம இல்லையா? எங்க நம்ம ஸ்ட்ரைட்டா இருக்கணும், கிளியரா இருக்கணும் அப்படின்னா when it comes to knowledge, அங்க யூ cannot காம்ப்ரமைஸ். இதுவும் சேர்த்துக்கலாம், அதுவும் சேர்த்துக்கலாம். நாலெட்ஜ்னு வர இடத்துல there is no compromise இல்லையா? இதுக்கு இதுதான் பதிலாக இருக்கணும், இல்லைன்னா வேற ஒன்று இருக்கணும். 2த்துல ஏதாவது ஒன்று, 2த்துல ஒரு 3த்துல ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். 3மே கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியாது. உண்மைனா ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். 3 விஷயங்கள் உண்மையாக இருக்க முடியாது. ஆக இந்த இடத்துல என்ன ஆகுறதுன்னா, இந்த மாதிரி ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எது நம்ம இப்படி சொல்கிறோம், அவ அப்படி சொல்கிறா, அவ அப்படி சொல்கிறா, 3 பேரும் சொல்கிறா அப்படின்னா அப்போ எது கரெக்ட் இன்டர்பிரிட்டேஷன்ங்கிற டவுட் ஏற்படுறது இல்லையா? அதாவது பிரமாண அசம்பாவனா, டவுட் ஆன் தி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சாஸ்திரம், ஆஃப் த பிரஸ்தானத்ரயம் ஆர் உபனிஷத், அது நீங்குகிறது ஸ்ரவணத்தின் மூலமாக. இதுதான் செகண்ட் பெனிஃபிட். தேர்ட் பெனிஃபிட், தேர்ட் அண்ட் லாஸ்ட் பெனிஃபிட், ஸ்ருதி விரோத நிவர்த்திஹி. ஸ்ருதி வாக்கியத்திலேயே கான்ட்ரடிக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் அந்த அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் நீங்குகிறது. எந்த மாதிரினா, ஒரு இடத்துல ஜீவாத்மா ஜீவா பிரம்மத்திலிருந்து வெளிவந்த ப்ராடக்ட், பிரம்மன் காசு, ஜீவா ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும். இன்னொரு இடத்துல பிரம்மன் காரிய காரண சம்பந்த ரஹிதம் அப்படின்னு சொல்லும். Is there a contradiction? Yes, there is a seemingly there is a contradiction. அந்த கான்ட்ரடிக்ஷனை நான் எப்படி ரிசால்வ் பண்ணணும், எப்படி ஃபர்ஸ்ட் லைனை புரிஞ்சுக்கணும், எப்படி செகண்ட் லைனை புரிஞ்சுக்கணும், ஒரு இடத்துல சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும், இன்னொரு இடத்துல சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல மாயா காரியம், மாயா காரணம் ஆஃப் ஜெகத் அப்படின்னு சொல்லும். இன்னொரு இடத்துல பிரம்மன் இஸ் த காஸ் ஆஃப் ஜெகத் அப்படின்னு சொல்லும். இப்போ காசு எது, மாயா காசா பிரம்மன் காசா? இந்த மாதிரி எங்கெல்லாம் ஸ்ருதியிலேயே கான்ட்ரடிக்ஷன் இருக்க மாதிரி இருக்கோ, அந்த சீமிங் கான்ட்ரடிக்ஷன் வித்தின் ஸ்ருதி இருக்கு இல்லையா, ஸ்ருதி விரோத நிவர்த்திஹி. எங்கெல்லாம் சீமிங்லி உபனிஷத்தே கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி இருக்கோ, அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாமும் ஸ்ரவணத்தின் மூலமாக நீங்குகிறது. ஆக 3 பெனிஃபிட். முதல் பெனிஃபிட் அஜ்ஞான நிவர்த்தி, இக்னரன்ஸ் நீங்கிறது. 2வது பிரமாண அசம்பாவனா நிவர்த்தி, இன்டர்பிரிட்டேஷனலாக இருக்கிற டவுட்ஸ் நீங்கிறது.
மூணாவது ஸ்ருதி விரோத நிவர்த்தி. எங்கெல்லாம் வந்து ஸ்ருதிக்குள்ளேயே கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாமும் நீங்குகிறது. இது 3 என்னதுன்னு பார்த்தோம், சிரவணத்தோட பெனிஃபிட். இப்போ 191 மனனம் இல்லையா? மனனத்துல சிரவணம் ஓவர். இதோட மனனம் என்றால் என்ன? மனனம் தூ, மனனம் என்றால், மனனம் இஸ் இண்டீட் அத்விதீய வஸ்துனஹ அனவரதம் அனுசிந்தனம். அத்விதீய வஸ்துனஹ, ஸ்ருதி ஸ்யாத் அத்விதீய வஸ்துனஹ. ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க பாருங்க, ஸ்ருத ஸ்யாத் அத்விதீய வஸ்துனஹ. அந்த அத்விதீய வஸ்துனஹ அப்புறம் கடைசியா முடியறது இல்ல, அனவரதம் அனுசிந்தனம். அப்படி சேர்த்து போட்டுக்கோங்க. அனுசிந்தனம் அப்படின்னு சொன்னாக்க ரிப்பீட்டட் திங்கிங், திரும்ப 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 ஒரே விஷயத்தை பத்தி மனசுல யோசிக்கிறது. அனுசிந்தனம் எதை பத்தி? அனவரதம். அதுக்கு முன்னாடி ஃபார் அ லாங் டைம், எவ்வளோ நேரம்? நீண்ட காலத்துக்கு. அப்புறம் எந்த விஷயத்தை பத்தி? அத்விதீய வஸ்துனஹா, தட் ஐ ஆம் த நான் டியூவல் பிரம்மன். இந்த விஷயத்தை பத்தி அனுசிந்தனம், ரிப்பீட்டடா திங்க் பண்றது. எவ்வளோ நாளைக்கு? அனவரதம், ஃபார் அ லாங் டைம். எதோட துணை கொண்டு அதை யோசிக்கணும் அப்படின்னா வேதாந்த அனுகுண யுக்திபிகி. செகண்ட் லைன்ல இருக்கு, வேதாந்த அனுகுண யுக்திபிகி. அப்படின்னாக்க வேதாந்திக் டேட்டா. வேதாந்த அனுகுண அப்படின்னா வேதாந்தத்திலிருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட டேட்டா. யுக்திபிகி, அந்த லாஜிக்கை வச்சு. ஆக இப்போ நீங்க சயின்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? மார்ஸை பற்றி அனலைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. டு கண்டக்ட் அன் அனாலிசிஸ் அபவுட் மார்ஸ் என்ன தேவை? டேட்டா தேவை அனலைஸ் பண்ணுறதுக்கு. அந்த டேட்டா எங்கேருந்து எடுப்பேல? மார்ஸ்லேருந்து தான் எடுக்கணும் இல்லையா? சேட்டலைட்ஸ்லேருந்து மூலமாக டேட்டா எடுக்கணும் மார்ஸ்லேருந்து. அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி யூ அனலைஸ். அப்போ கன்க்ளூஷன் எதை பற்றி இருக்கும்? மார்ஸை பற்றி தான் இருக்கும் இல்லையா? ஸோ சயின்ஸில் என்ன பண்ணுறேன்? அனலைஸ் பண்ணணும்னா டேட்டா கலெக்ஷன் வேணும் இல்லையா? இங்கே வந்து எதை அனலைஸ் பண்ண போகிறேன்? சாஸ்திரம் சொல்கிற அத்விதீய வஸ்துனஹா இல்லையா? அதுதான் அனலைஸ் பண்ணப்படுறது. அப்படின்னா டேட்டா எங்கேருந்து எடுக்கணும்? சாஸ்திரத்துலேருந்து எடுக்கணும் டேட்டாவை. வேதாந்த அனுகுண யுக்திபிகி, வேதாந்திக் டேட்டா கலெக்ஷன், அண்ட் தென் யூ அனலைஸ். மனநத்துக்கு ஏன் நான் சயின்ஸ்லேருந்து டேட்டா எடுக்கக்கூடாது? இப்போது டேட்டா கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணோம் இல்லையா? நான் சயின்டிஃபிக் டேட்டாவை யூஸ் பண்ணி why shouldn't I prove ஆத்மா பிரம்மன் scientifically? ஆத்மா அண்ட் ஆர் பிரம்மன் சயின்டிஃபிக்காக நான் ப்ரூவ் பண்ணுறேனே. இதெல்லாம் ஒரு குரூப் இருக்கு, ஐ வில் ப்ரூவ் இட் சயின்டிஃபிக்கலி தட் இட் இஸ் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு கிளம்பியிருக்கா ஒரு குரூப். அதாவது அந்த மார்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு பேர் லௌகிக அனுமானம்னு பேர். உலகாயுத விஷயத்துல ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்தின் சம்பந்தமான டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம அதை அனலைஸ் பண்றோம். கன்க்ளூட் எதை பண்றோம்? எந்த விஷயத்தோட டேட்டாவை கலெக்ட் பண்ணோமோ அந்த விஷயத்தை பத்தி தான் கன்க்ளூஷன் இருக்கும். கரெக்டா? இதுக்கு பேரு லௌகிக அனுமானம்னு பேரு. ஆனா நம்ம பண்ண போறது என்ன? சாஸ்திரத்துல சொல்லப்படுற விஷயம். சாஸ்திரம் தான் பிரமாணமா இருக்கிறதுக்கு. தேர்ஃபோர் அது அபூர்வத்தான்னு வேற பார்த்தோம், யூனிக் டு சாஸ்திரம். ஸோ சாஸ்திர விஷயத்தை நான் வந்து அனலைஸ் பண்ணணும், கன்க்ளூஷன் டிரைவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ டேட்டா எங்கேருந்து கலெக்ட் பண்ணணும்? சாஸ்திரத்துலேருந்து தான் டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். ஆத்மா பற்றி நான் கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா டேட்டா கேன் ஒன்லி பி சாஸ்திரம். சரி, சாஸ்திரத்தை யூஸ் பண்ணி லௌகிக விஷயத்தினோட டேட்டா அனலைஸ் பண்ணலாமா? சாஸ்திரத்தை யூஸ் பண்ணி, டோன்ட் யூஸ்
சாஸ்திரம் ஃபார் லௌகீக அனாலிசிஸ் இல்லையா. லௌகீக அனுமானத்துக்கு சாஸ்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாது. சாஸ்திரத்தினுடைய விஷயத்துக்கு லௌகீகத்தை வந்து அனுமானமாக யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டும் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ஏன் நான் சயின்டிஃபிக் டேட்டா யூஸ் பண்ணக்கூடாது? சயின்டிஃபிக்காக நான் ஏன் ஆத்மாவை ப்ரூவ் பண்ணக்கூடாது? சயின்டிஃபிக்கலி ஐ கலெக்ட் டேட்டா, ஐ ப்ரூவ் ஆத்மா. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாக்க, ஃபஸ்ட்டு விஷயம், சயின்ஸ் டீல் பண்ணுறது அப்சர்வ்டு ப்ராடக்டில், ஆப்ஜெக்டில். சாஸ்திரம் டீல் பண்ணுறது அப்சர்வரில், ஆப்ஜெக்டை பற்றி டீல் பண்ணுறது சயின்ஸு. சாஸ்திரம் சப்ஜெக்டை பற்றி டீல் பண்ணுறது. அதனால பண்ண முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சயின்ஸில் நீ டேட்டா கலெக்ட் பண்ணேன்னா, அண்ட் சயின்ஸ் டீல் பண்ணுறது ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால, நீ கலெக்ட் பண்ணுற டேட்டா ஆத்மாவோட டேட்டாவா அனாத்மாவோட டேட்டாவா? அனாத்மாவோட டேட்டா. ஸோ உன்னோட கன்க்ளூஷன் ஆத்மாவை பற்றி இருக்குமா அனாத்மாவை பற்றி இருக்குமா? அனாத்மா பற்றி தான் இருக்கும் இல்லையா. மார்ஸ்லேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணால் மார்ஸை பற்றி தானே நான் கன்க்ளூட் பண்ண முடியும். ஜூபிட்டரை பற்றியா கன்க்ளூட் பண்ண முடியும்? முடியாதே. ஸோ சயின்ஸ் மூலமாக நான் டேட்டா கலெக்ட் பண்ணால், நான் எவ்வளோ டேட்டா, எவ்வளோ உயர்ந்த டேட்டாவாக அது இருந்தாலும், நான் கலெக்ட் பண்ணுற டேட்டா அனாத்மா பற்றி. தேர்ஃபோர் மை கன்க்ளூஷன் யூசிங் சயின்டிஃபிக் டேட்டா will be on anatma, can never be on atma. கட்டோபனிஷத்தில் சொல்லித்து, பராஞ்சிகாணி வித்ருணத்து ஸ்வயம்பூஹு தஸ்மாத் பராங் பஷ்யதி ந அந்தராத்மன். பராஞ்சிகாணி, பராஞ்சிகாணின்னா என்னன்னு பார்த்தோம் கட்டோபனிஷத்தில். இந்திரியங்கள்லாம் வெளிமுகமாக செயல்படுகின்றது. வெளிமுகமாக செயல்படுகிறதுனால இந்திரியங்கள்னால வெளியில் நோக்காகத்தான் இருக்க முடியுமே தவிர, ஓகேவா, இந்திரியங்கள்னால எதை அறிய முடியும்? வெளியில இருக்கிற விஷயத்தை தான் அறிய முடியுமே தவிர ந அந்தராத்மன், ஆத்மாவை அறிய முடியாது. Therefore you cannot use science which is based out of pratyaksham for knowing atma. ஆத்ம ஞானம் வேண்டும் என்று சொன்னால் சாஸ்திரத்துக்கு தான் வரணும். அண்ட் ஆத்ம ஞான விஷயத்தில் டுவெல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது சந்தேகம் தெளிய டுவெல் பண்ணுறதுக்கு, மனநம்ல சந்தேகம் தெளிய டுவெல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? டேட்டாவை வந்து சாஸ்திரத்திலேருந்தே கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணணும். ஆக மனனம் என்றால் என்ன? வேதாந்த அனுகுண யுக்திகி. அதை தான் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மனனம் என்றால் எப்படி தாத்பரிய அவதாரணம்னு சொன்னோமோ ஸ்ரவணத்துக்கு, வேதாந்த சாரா படித்ததுக்கு அப்புறம் வாட் இஸ் ஸ்ரவணம், வாட் இஸ் ஞான யோகான்னா பட்டுன்னு சொல்லணும். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். வாட் இஸ் ஸ்ரவணம்? தாத்பரிய அவதாரணம். தாத்பரிய அவதாரணம்னா என்ன? யூசிங் ஷட்லிங்கஸ். எது தாத்பரியம்னு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதுதான் தாத்பரிய அவதாரணம், அதுதான் ஸ்ரவணம். மனனம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் இது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. வேதாந்த அனுகுண யுக்தி. வேதாந்தத்திலிருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி ரீசனிங்கை யூஸ் பண்ணி அதை யுக்தி, அதாவது அதை வந்து அனலைஸ் பண்ணுறது, அந்த டேட்டாவை நான் அனலைஸ் பண்ணி கன்க்ளூட் பண்ணுறது. நான் வேதாந்தாலேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணாமல் மனனம் பண்ணேன்னா அப்யூஸ்ன்னு அர்த்தம். சரி, இதுதான் மனனம். இதோட பிரயோஜனம் என்ன? அதே மாதிரி 3 பிரயோஜனம். என்ன 3 பிரயோஜனம்? ஃபஸ்ட்டு பிரயோஜனம், ஸ்ரவணத்துக்கு என்ன சொன்னோம்? அஜ்ஞான நிவர்த்தின்னு சொன்னோம். இங்கே வந்து சம்சய நிவர்த்தி, டவுட்ஸ் வந்து நீங்கிறது. அங்கே இக்னோரன்ஸ் நீங்கிறது, இங்கே டவுட்ஸ் நீங்கிறது. சம்சய நிவர்த்தி. சம்சய. ஆக இன்னொரு வகையில் அந்த சம்சய நிவர்த்தியை சொல்லணும்னா, பிரமேய அசம்பாவனா நிவர்த்தி, அதாவது ரிமூவல் ஆஃப் டவுட்ஸ் ரிகார்டிங் தி நோன். எந்த விஷயத்தை அறியறேனோ, எந்த விஷயம் அறியப்படுறதோ அது சம்பந்தமா இருக்கிற டவுட் நீங்கிறது. எது அறியப்படுற விஷயம்னா நான் டியூவல் பிரம்மன், பிரம்மனினுடைய நான் டியூவல் நேச்சர், அத்விதீயத்துவம் ஆஃப் பிரம்மன், அதுதான் நான் அறிஞ்சுக்கிறேன் இல்லையா. அது சம்பந்தமா இருக்கிற டவுட்ஸ் நீங்கிறதுனால another technical நேம் ஃபார்
சம்சய நிவர்த்தி இஸ் பிரமேய அசம்பாவனா நிவர்த்தி. பிரமேயம் சம்பந்தமான டவுட்ஸ் எனக்கு நீங்கிறது, அறியப்படுற வஸ்து சம்பந்தமான டவுட்ஸ் நீங்கிறது. இன்னொரு பேர் இருக்கு இதுக்கு, இந்த பலனுக்கே, யுக்தி விரோத நிவர்த்தி. லாஜிக் பேஸ்ட் டவுட்ஸ் வந்து நீங்கிறது, எல்லாமே கிளாரிஃபை ஆகுது. லாஜிக்கலாக எனக்கு எங்கெங்கே இடிக்கிறதோ, எங்கெங்கே டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கிளாரிஃபை ஆகிறது. ஸோ சம்சய நிவர்த்தின்னு சொல்லலாம், பிரமேய அசம்பாவனா நிவர்த்தின்னு சொல்லலாம், இல்லை யுக்தி விரோத நிவர்த்தின்னு சொல்லலாம். எல்லாமே என்னது, டவுட்ஸ் கிளியர் ஆகிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் மனனம். ஆக ஸ்ரவணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ருதி விரோத நிவர்த்தின்னு பார்த்தோம் இல்லையா? ஸ்ருதி விரோத நிவர்த்தி அப்படின்னு சொன்னாக்க, ஸ்ரவணத்தில் வந்து வித்தின் ஸ்ருதி எங்கெங்கெல்லாம் கான்ட்ரடிக்ஷன் இருக்கோ அது வந்து எனக்கு நிவர்த்தி ஆகுது. ஒரு இடத்துல வந்து ஜீவா வந்து பிரம்மத்தினுடைய ப்ராடக்ட்னு சொல்றது, இன்னொரு இடத்துல பிரம்மன் வந்து காரிய காரண ரஹிதம் விலக்ஷணம் அப்படின்னு சொல்றது, ஒரு இடத்துல மாயா காரணம்னு சொல்றது, ஒரு இடத்துல பிரம்மன் காரணம்னு சொல்றது. இந்த மாதிரி ஸ்ருதிக்குள்ள இருக்கிற விரோதம் வந்து ஸ்ரவணத்தினால நீங்கிறது. மனனத்தினால என்ன நீங்கிறது அப்படின்னாக்க, ஸ்ருதி யுக்தி விரோத நிவர்த்தி. கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் சயின்ஸ், சாரி, contradiction between shruti and reasoning, shruti and yukti ரெண்டும் நீங்குகிறது. அதாவது வேதத்துக்கும் சயின்ஸுக்கும் இருக்கிற கான்ட்ரடிக்ஷன் ஆர் வேதத்துக்கும் லாஜிக்குக்கும் இருக்கிற கான்ட்ரடிக்ஷன் நீங்கிறது. வேதத்துக்கும் லாஜிக்குக்கும் எப்படி கான்ட்ரடிக்ஷன் நீங்கும்? வேதம் ஒன்று சொல்றது, சயின்ஸ் ஒன்று சொல்றது, கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. மனநத்தில் எப்படி அதை நீக்கின? கான்ட்ரடிக்ஷனே இல்லை. ஏன்னா சயின்ஸ் டீல் பண்ணுறது வேற ஃபீல்டில், அது ஃபங்க்ஷன் பண்ணுறது இந்திரிய கோச்சரமாக இருக்கிற ஃபீல்டில், சாஸ்திரம் டீல் பண்ணுறது இந்திரிய அகோச்சரமாக இருக்கிற ஃபீல்டில். தேர்ஃபோர் கான்ட்ரடிக்ட் ஃபீல்டே வேற. கண்ணு வந்து காதோட கான்ட்ரடிக்ட் பண்ணுறதுன்னு சொல்ல முடியுமோ? இல்லையா? ஸோ ஃபீல்டே வேற, தேர்ஃபோர் ரெண்டும் வேற லெவல். அப்படியே சயின்ஸுக்கும் வேதாந்தத்துக்கும் கான்ட்ரடிக்ட் ஆகிறதுன்னு சொன்னான்னா, சயின்ஸ் டீல் பண்ணுற பிளேன் ஆஃப் ரியாலிட்டி வேற, வேதாந்தம் டீல் பண்ணுற பிளேன் ஆஃப் ரியாலிட்டி வேற. ஆக டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. ஆல்ரைட், இதுதான் பலன் ஆஃப் மனனம். 192. ஓகேவா? 192. विजातीय देहादि प्रत्ययरहित अद्वितीय वस्तु सजातीय प्रत्यय प्रवाहः நிதித்யாசனம். ஸ்ரவணம் முடிச்சுட்டார், மனனம் முடிச்சுட்டார், நிதித்யாசனத்தை பற்றி இங்கே சொல்றார். ஆக திஸ் இஸ் த தேர்ட் டிசிப்ளின் இன் ஞான யோக சாதனா, ஸ்ரவண மனன நிதித்யாசனம். ஆக நிதித்யாசனம் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக சொல்லப்படுறது சாஸ்திரத்தில். ரெண்டுத்துக்கு பேர் வந்து நம்ம இப்போ பார்ப்போம் என்ன பேர் அப்படிங்கிறது. இதோ இங்கே அவர் எந்த பேரும் சொல்லாட்டியும் மற்ற கிரந்தங்களில் சொன்னதை வச்சு நம்ம இங்கே பேர் எடுத்துட்டு சொல்லலாம். அதாவது ரெண்டு இருக்குது நிதித்யாசனம் அப்படின்னு வந்தா. நிதித்யாசனம்னா என்ன? ஃபஸ்ட்டு இது வரைக்கும் படித்ததுலேருந்து சொல்லுங்க. இங்கே புரிஞ்சுன்றது என்ன? ஸ்ரவணம்னா முதல்ல நாலேஜை ரிசீவ் பண்ணிக்கிறது, மனனம்னா கிளியராக டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணி நாலேஜை புரிஞ்சுக்கிறது, dwelling on the knowledge, அதுதான் நிதித்யாசனம். அந்த dwellingல வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் வெரைட்டி சமாதி அபியாச ரூப நிதித்யாசனம். சமாதி அபியாச ரூப நிதித்யாசனம். அதாவது வேதாந்த விஷயத்தை மெடிடேட் பண்ணணும் இல்லையா, அதையே டுவெல் பண்ணணும்.
அந்த டுவெல்லிங்கில் வந்து என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரியான நிதித்தியாசனத்தில் அஷ்டாங்க யோகத்தில் எந்த மெத்தடு சொல்லியிருக்காளோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி டுவெல் பண்ணுற விஷயம் வந்து வேதாந்த சாஸ்திர விஷயமா இருக்கும். படித்த விஷயத்தை டுவெல் பண்ணுறது. இதுதான் 6வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் அவர் சொன்னார். 6வது அத்தியாயம் பகவத்கீதையாக இருக்கட்டும், இல்லை 3rd சாப்டர் ஆஃப் மாண்டூக்கிய காரிகா அத்வைத பிரகரணம், அங்கே வந்து இந்த மெத்தடு தான் சொல்லுவார். இல்லைன்னா பஞ்சதசியோட முதல் சாப்டர், நம்ம இதெல்லாம் இன்னும் படிக்கல, 6th சாப்டர் பகவத்கீதா மட்டும் படிச்சிருக்கோம் இல்லையா? ஆக அப்படின்னா என்ன, அஷ்டாங்க யோகா மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷனில் உட்காரணும் இல்லையா? தேசம் இம்பார்ட்டண்ட், எங்கே உட்காரணும் எப்படி, அதெல்லாம் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு 6வது அத்தியாயத்தில். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரமாசனம் ஆத்மனஹா நாத்தியுச்ருதம் நாதி நீச்சம் சைலாஜின குஷோத்தரம் இல்லையா? க்ளீனாக இருக்கிற இடத்துல உட்காந்துக்கோ, ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப அடியில் இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன, சாஃப்டாக இருக்கிற மேட்ரஸ் போட்டுக்கோ, ஆசனம் போட்டுக்கோ. அதுக்கப்புறம் அது வந்து எதுவும் மாந்தோல் போட்டுக்கோ, அதை போட்டுக்கோ, இதை போட்டுக்கோ, தர்பையை போட்டுக்கோ, அதெல்லாம் வரிசையாக இருக்கு இல்லையா? ஆக இதெல்லாம் வந்து ரூல்ஸ், இதெல்லாம் ஹேஸ் டு பி ஃபாலோட் ஏன்னா அஷ்டாங்க யோகா மெத்தடு. அதுக்கப்புறம் சமம் காய சிரோ கிரீவம் தாரயன்னச்சலம் ஸ்திரஹா. காயம், ஷிரஹா, கிரீவம் 3 வந்து பர்பெண்டிகுலராக இருக்கணும் கிரவுண்டுக்கு, ஆடாமல் இருக்கணும். தாரைய எப்படி, அச்சலம் ஸ்திரஹா இல்லையா? அந்த மாதிரி வந்து அதை வச்சுட்டு, பாடி வச்சுட்டு, அப்புறம் கண்ணை வந்து அழுத்தி மூடக்கூடாது, லேசாக மூடணும். அப்புறம் ப்ரூவோர் மத்தியே பிராணமாவேஷ், இங்கே ஃபோக்கஸ் பண்ணு, ஆஸ் தோ இங்கே ஃபோக்கஸ் பண்ணு, கண்ணை மூடியும் மூடாமல் இருக்கணும். அதெல்லாம் அந்த பாஸ்டர்லாம் வந்து பிராணாபானவு சமவு கிருத்வா, ப்ரீத் ஸ்லோலி, இதெல்லாம் வந்து மெடிடேஷன் பண்ணுறச்சு அஷ்டாங்க யோகத்தில் சொல்லப்படுற ரூல்ஸ். யூ ஃபாலோ த சேம் ரூல்ஸ், ஆனால் பண்ணுற மெடிடேஷன் என்னது, சாஸ்திர விஷயத்தை மெடிடேஷன் பண்ணுறது. அப்படி பண்ணுறதுக்கு பேர் சமாதி அபியாச நிதித்தியாசனம். அதாவது வேதாந்திக் மெடிடேஷன் ஃபாலோயிங் அஷ்டாங்க யோகா மெத்தடு. சரியா? இந்த விஷயத்தை தான் இங்கே இந்த மாதிரியான நிதித்தியாசனம், திஸ் டைப் ஆஃப் நிதித்தியாசனத்தை தான் சதானந்த சுவாமிஜி இங்கே வேதாந்த சாரால சொல்கிறார். தேர் இஸ் அனதர் டைப் ஆஃப் நிதித்தியாசனம். அந்த செகண்ட் டைப்புக்கு பேர் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம்னு பேர். பேர் தான் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும், ஆனால் விஷயம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம் இது வந்து பஞ்சதசியில் 7வது அத்தியாயத்தில் வித்யாரண்ய சுவாமிஜி இதை சொல்கிறார். அதாவது நிதித்தியாசனம்னு சொல்லிட்டாலே டுவெல்லிங் எதில், வேதாந்திக் டீச்சிங்கில் டுவெல்லிங் பண்ணுறது. மனசை வந்து சாஸ்திர விஷயத்திலேயே, சாஸ்திரத்தில் படித்த பிரம்ம வஸ்துலேயே வந்து உழல விடுறது வந்து நிதித்தியாசனம். ஆக இந்த மெத்தடில் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனத்தில் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்? சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனத்தில் அஷ்டாங்க யோகா மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இந்த செகண்ட் டைப்பில் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோன்னா எந்த பர்டிகுலர் மெத்தடும் கிடையாது, ஃப்ரீ. எந்த கண்டிஷன் மேலே சொன்னோம் இல்லையா, சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பியா, அப்புறம் என்ன, ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோ, இப்படி உட்காந்துக்கோ, காலை முடிச்சு வச்சுக்கோ, கண்ணை அப்படி முடிக்கோ, இங்கே ஃபோக்கஸ் பண்ணு, அப்படி அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் அப்ளிகபிள் கிடையாது இங்கே. எது அப்போ முக்கியம் அப்படின்னா, மனசு டுவெல் ஆகிறதா, கண்ணை திறந்துட்டே கூட பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் என்ன, மனசு வந்து ஷுட் டுவெல் இன் த வேதாந்திக் டீச்சிங். ஸோ மனசை வந்து வேதாந்திக் டீச்சிங்கில் டுவெல் பண்ண வைக்கிறதுக்கு சாஸ்திரத்தை கேட்கறது ஒரு விதமான நிதித்தியாசனமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் சாஸ்திரத்தையே எழுதுறது ஒரு விதமான நிதித்தியாசனமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கிளாஸில் எழுதுறோம் இல்லையா, வேக வேகமாக எழுதுவோம். அதுக்கப்புறம் என்னன்னா நம்மளுக்கே புரியாது நம்ம என்ன எழுதினோம் அப்படின்னு, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா. அதனால என்ன பண்ணுவா, சில பேர் இருக்கா, அவள் என்ன பண்ணுவான்னா வீட்டுக்கு போய் திருப்பி ஒரு தடவை கிளாஸை கேட்டு ஃப்ரெஷ் நோட்ஸ், ஃபேர் காப்பி இல்லையா, அதெல்லாம் எழுதுவா. தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் நிதித்தியாசனம். அதே விஷயத்தில் டுவெல் பண்ணணும். எனக்கு கேட்ட விஷயத்திலேயே, புரிஞ்சுட்ட விஷயத்தையே திரும்ப 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 டுவெல் பண்ணணும். ஸோ ரைட்டிங் கேன் பி அனதர் ஃபார்ம் ஆஃப் நிதித்தியாசனம். படிக்கிறது, நம்ம எத்தனையோ புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறோம்
இல்லையா? பூஜ்ய சுவாமிஜியோடைய புக்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ ரீடிங் கேன் பி another ஃபார்ம் ஆஃப் நிதித்தியாசனம். டிஸ்கஷன் கேன் பி a ஃபார்ம் ஆஃப் நிதித்தியாசனம். ஈவன் டீச்சிங் கேன் பி a ஃபார்ம் ஆஃப் நிதித்தியாசனம். ஆக எனி மெத்தட். ஆனால் என்ன டாபிக் என்னவா இருக்கணும்? அகம் பிரம்மாஸ்மி தான் டாப்பிக்காக இருக்கணும். அப்போ இட் இஸ் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம். இதுதான் வந்து யோக வாசிஷ்டத்தில் வந்து வசிஷ்டர் ராமருக்கு சொல்கிறார் இந்த மெத்தடை. வால்மீகி வந்து எழுதியிருக்கார் அதை. அதில் ஒரு ஸ்லோகம் வருது. தத் சிந்தனம் தத் கதனம் அந்யோன்ய தத் பிரபோதனம் ஏததேக பரத்வஞ்ச பிரம்மாபியாசம் விதுர்புதா. அதுலேருந்து தான் இந்த வார்த்தை வருது, பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம். என்ன சொல்றார் அங்க வசிஷ்டர்னா, தத்து சிந்தனம் அதையே பத்தி நினைக்கிறது, தத்து கதனம் பேசினா அதை பத்தியே பேசுறது, அந்யோன்ய தத் பிரபோதனம் யார்கிட்டயான ஷேர் பண்ணணும் டீச் பண்ணணும்னாலும் அதே விஷயத்தை சொல்வது. அப்போ மெத்தடு ஆக்ஷன் என்னவா வேணா இருக்கலாம். ஆனா டுவெல்லிங் வந்து எதுல இருக்குன்னா ஏததேக பரத்வஞ்ச, அதே விஷயம். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் மைண்ட் வந்து அதே விஷயத்துல இட் ஷுட் டுவெல். எந்த விஷயத்துல? தட் ஐ ஆம் ஃப்ரீ, ஐ ஆம் எவர் ஃப்ரீ. ஆக இதுல இப்போ எதை ப்ராக்டிஸ் பண்ணணும்? ரெண்டுத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணுமா, இல்லை ஏதானும் ஒன்றை ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமா, இல்லை இது ரெண்டுல ஒன்று வந்து கம்பல்சரி இன்னொன்று ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்கா? எப்படி அப்படின்னாக்க வித்யாரண்ய சுவாமி வந்து சொல்கிறார் பஞ்சதசியில், உன்னோட சாய்ஸ் அப்படிங்கிறார். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. உன்னால் ரெண்டு பண்ண முடிஞ்சா ரெண்டும் பண்ணு, இல்லை ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும்னா ஏதாவது ஒன்று கூட பண்ணிக்கலாம். ஆக நிதித்தியாசனம் வந்து கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம், ஆர் இட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம். இட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் நம்பர் 1 ஆர் இட் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் நம்பர் 2. எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கண்டிஷன் என்ன? டுவெல்லிங் வந்து அகம் பிரம்மாஸ்மி விஷயத்தில் டுவெல்லிங் இருக்கணும் மைண்டு, அவ்வளவுதான். இங்கே வந்து சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனத்தை எடுத்துக்கிறார். ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படிங்கிறத we will see in the next class. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.